ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபீல்டில் நம்ம வந்து ஒரு ஹைட்ரோ டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னாங்கன்னு வைங்களேன். அதுக்கு நம்ம வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கு என்னென்ன தேவைப்படும், அது யார் யார்கிட்ட காண்டாக்ட் பண்ணணும், அது எப்படி எப்படி நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹைட்ரோ டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீல்டில் நிறைய வாட்டி பண்ண மாதிரி இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஷடவுன் எடுத்தாங்கன்னா ஷடவுனில் வந்து எக்யூப்மெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து பண்ணுவீங்க. அது இல்லாமல் நார்மலாக ரன்னிங் பிளானில் இருக்கும்போது ஏதாவது மெயினான சின்ன சின்ன லைன்ஸில் வந்து லூப்பில் வந்து உங்களுக்கு லீக் வந்துச்சுன்னா அது அந்த லூப்பில் வந்து நம்ம வந்து வெல்டிங் பண்ணுவோம். வெல்டிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹைட்ரோ டெஸ்ட் பண்ணுவோம். அப்போ இந்த ஹைட்ரோ டெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருக்கீங்க, உங்களுக்கு அதை பற்றி ஐடியா இல்லைன்னா, அப்போ நம்ம இந்த ஹைட்ரோ டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா நம்ம எப்படி எப்படி பண்ணணும், அதுக்கு என்னென்ன ப்ரிப்பரேஷன்லாம் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹைட்ரோ டெஸ்ட் வந்து எதுக்கு பண்ணணும்? எக்யூப்மெண்ட்டுக்கு பண்ணணுமா, இல்லை பைப்லைனுக்கு பண்ணணுமா? அந்த பைப்லைன் பண்ணணுன்னா அது ஒரு என்ன லூப்புன்னு சொல்லி பார்க்கணும். அந்த லூப்பில் வந்து என்னென்ன இருக்கும், அதாவது இப்போ லூப்புன்னு நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து என்னென்ன எக்யூப்மெண்ட் இருக்குது, அதில் வந்து என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் வருது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு P&IDயில் தெரியும். அதுக்கப்புறம் இந்த எக்யூப்மெண்ட் வைஸ் வருதுன்னா அதற்கு வந்து எங்கெங்கே பிளைண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளைண்ட் லிஸ்ட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அதாவது இந்த ரெண்டும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபீல்டில் போய்ட்டு ஃபிசிக்கலாக வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஏன்னா இது பிளைண்ட் லிஸ்ட்டு P&ID டாக்குமெண்டேஷனில் வந்துடும். ரெண்டாவது அசட்டில் போய் டேரெக்டாக நம்ம வந்து ஃபீல்டில் போய்ட்டு இந்த அசட்டை வந்து வெரிஃபை பண்ணணும். இந்த அசட்டை வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் அது எந்த இடத்துலேருந்து எந்த இடத்து வரைக்கும் வருது, இந்த படத்தில் பார்த்த ஓரியன்டேஷன் இங்கே வந்து எங்கே இருக்குது சொல்லிட்டு எல்லாத்தையும் மார்க்கப் பண்ணி பிளைண்ட் லிஸ்ட்டு ஃபிசிக்கலாக செக் பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு ப்ரெஷர். இதை வந்து எத்தனை கேஜிக்கு வந்து ப்ரெஷர் பண்ணணும், இப்போ ப்ரெஷரில் வந்துட்டு ப்ரெஷர் டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கணும். இந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு யார் தருவாங்க? இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டாக இருந்தாலும் சரி அதோடைய டேட்டா ஷீட்டில் உங்களுக்கு வந்து ஹைட்ரோ டெஸ்ட் ப்ரெஷர் கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து எக்யூப்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பைப்லைனாக இருந்தாச்சுன்னா உங்களுடைய QC இன்ஜினியர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தருவார். அப்படி இல்லைன்னா உங்களுடைய பிளானில் P&ID உங்களுடைய பிளானில் வந்து ஐசோ ட்ராயிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஐசோ ட்ராயிங்கில் ஹைட்ரோ டெஸ்ட் ப்ரெஷர் வந்து எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லி அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரெஷர் வந்து பில்டப் பண்ணலாம். ஓகேங்களா? ரெண்டாவது இந்த எக்யூப்மெண்ட் வைஸில் நம்ம அது வந்து ஹைட்ரோ டெஸ்ட் பண்ண போகிறோம். அதாவது ஒரு கூலரில் வந்து பண்ண போகிறோம்னு வைங்களேன். அந்த கூலரில் வந்து நேம் பிளேட் இருக்கும். இந்த நேம் பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட்ரோ டெஸ்ட் ப்ரெஷர் வந்து எவ்வளோ பண்ணணும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது மூலமாகவும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் எவ்வளோ ஹைட்ரோ டெஸ்ட் ப்ரெஷரில் வந்து ஹைட்ரோ டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மீடியா. இது அந்த மீடியம் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோ டெஸ்ட்டுக்கு வந்து என்ன டைப் ஆஃப் வாட்டர் வந்து யூஸ் பண்ணணும். நம்மளுக்கு வந்து அந்த எக்யூப்மெண்ட்டாக இருந்தாலும் சரி பைப்பாக இருந்தாலும் சரி அதோடைய எம்ஓசி என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து ஒரு பிளான்ட்டுக்குள்ளே போகிறோம்னா நம்மளுக்கு இவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய QC இன்ஜினியரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து பார்த்து சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், அந்த எக்யூப்மெண்ட்டோடைய டேட்டா ஷீட்டை பார்க்கணும். டேட்டா ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதோட எம்ஓசி இருக்கும். ரெண்டாவது டெஸ்ட்டு மீடியம் வந்து என்னதில் எந்த வாட்டரில் கொடுக்கணும்னு சொல்லி அவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை ரெஃபர் பண்ணி பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து மீடியா வந்து செலக்ட் பண்ணுறது மீடியம், அதாவது என்ன வாட்டர் வந்து யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிவிட்டு அதை வந்து பண்ணுவோம். இந்த வாட்டரும் யூஸ் பண்ணுவாங்க. சிலதுலலாம் பார்த்திங்கன்னா ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ லூப் ஆயில் கூலர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா லூப் ஆயில் கூலருக்கு ஹைட்ரோ டெஸ்ட் பண்ணும்போது லூப் ஆயில் தான் நாங்கள் வந்து ஹைட்ரோ டெஸ்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம், வாட்டர் யூஸ் பண்ண மாட்டோம். அதனால தான் உங்களுக்கு வந்து ஹைட்ரோ டெஸ்ட் மீடியம் வந்து எதுன்னு சொல்லிட்டு டேட்டா ஷீட்டு. அப்படி ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்ததுன்னா நீங்கள் உங்களுடைய QC இன்ஜினியர் இருப்பாங்க, அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு என்ன மீடியாங்கிறத டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெண்டிங் அண்ட் ட்ரெயினிங். இப்போ ஹைட்ரோ டெஸ்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா வெண்டிங்கும் ட்ரைனிங்கும் வந்து இம்பார்ட்டண்ட்டு. ஹைட்ரோ டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ராப்பராக வந்து வெண்டிங் பண்ணணும். அப்படி வெண்டிங் பண்ணாத பட்சத்தில் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஏர் வந்து ஜாம் ஆகும். அப்போ உங்களுக்கு ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் வந்து நிறைய காமிக்கும். அதனால் என்ன பண்ணணும், ப்ராப்பராக வெண்டிங் பண்ணணும். இது வந்து என்ன பண்ணுவோன்னா ஹை பாயிண்ட் வெண்டுன்னு சொல்லுவோம். அந்த HPV கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஹை பாயிண்ட் வெண்டில் தான் நம்ம வந்து வெண்டிங் கொடுக்கணும். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய எந்த இதுலேயுமே நம்ம வந்து வெண்டிங் கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? இது வந்து நம்ம வந்து ஹைட்ரோ டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வெண்டிங் பண்ணுவோம். ஹைட்ரோ டெஸ்ட் ஒன்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். அப்போ அதில் இருக்கக்கூடிய வாட்டர் அவ்வளோத்தையும் கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவோம், இது ட்ரெயின் வந்து அதுக்கு ரெடி பண்ணணும். அந்த ட்ரெயின் எப்படி இருக்கணும், LPDன்னு சொல்லுவோம்,
லோ பாயிண்ட் ட்ரெயின். ஓகேங்களா? இந்த எல்பிடியில் வந்து ஓப்பன் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாம் வெளியே வரும். அப்போ நீங்கள் வந்து ஹைட்ரோ டெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க, எல்பிடி ஓப்பன் பண்ணிட்டீங்க. அப்போ ட்ரெயின் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ட்ரெயின் ஆகாது. என்னென்னா இந்த வாட்டர் வந்து வெளியே வரணும்னா மேலே இருக்கக்கூடிய வெண்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா தான் உள்ளே இருக்கக்கூடிய வாட்டர் அவ்வளோ வெளியே வரும். ஓகேங்களா? அப்போ ட்ரெயின் பண்ணும்போது ட்ரெயினையும் ஓப்பனில் வச்சுக்கிட்டு வெண்டையும் ஓப்பனில் வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ட்ரெயினிங் வந்து கரெக்டாக நடக்கும், அவ்வளோ வாட்டரும் வெளியே வரும். ஓகேங்களா? இந்த ட்ரெயினிங் வெண்டிங் இது எந்த இடத்துல கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஹைட்ரோ டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த இடத்த லொக்கேஷனை மார்க் பண்ணி வச்சுட்டு அதில் தான் நம்ம வந்து டெம்பரரி ஃபிட்டிங்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோ டெஸ்ட் பம்பு. இந்த ஹைட்ரோ டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மீடியா வந்து உள்ளே கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷரைஸ் பண்ணணும். ப்ரெஷரைஸ் பண்ணுறதுக்கு வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஹேண்ட் பம்ப் யூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா வைங்களேன் லார்ஜ் குவான்டிட்டியாக இருக்கக்கூடியதில் வந்து மோட்டரைஸ்டு பம்பு யூஸ் பண்ணுவாங்க. எதுவாக இருந்தாலுமே சரி அந்த எக்யூப்மெண்ட் வந்து கேலிப்ரேஷன் சர்டிஃபிகேட் வேணும். ரெண்டாவது ப்ரெஷர் சேஃப்டி டிவைஸ், அதாவது பிஆர்வி வந்து அதில் வந்து கொடுத்துருக்கணும். ஓகேங்களா? இந்த 2 இருக்கான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ஹைட்ரோ டெஸ்ட் பம்பை வந்து யூஸ் பண்ண முடியும். மேனுவல் பம்புனா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வேணும். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் ஆப்ரேட்டட் பம்புனா எலக்ட்ரிக்கல்லேருந்து சர்டிஃபிகேட் வேணும். அப்புறம் வந்து 2லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் ரெடியூசிங் பிஆர்வி வந்து வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பம்போடைய அவுட்லெட்டில் ப்ரெஷர் கேஜ் இருக்கணும். இவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பம்பில் வந்து செக் பண்ண வேண்டிய மெயினான பார்ட்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஜி. இப்போ ஹைட்ரோ டெஸ்ட் ப்ரெஷர் வந்து பார்க்குறோன்னா அதை வந்து எதில் இருந்து பார்க்க முடியும்? ப்ரெஷர் கேஜ் இருந்தால் தான் பார்க்க முடியும். அப்போ அந்த ப்ரெஷர் கேஜ் வந்து என்ன ரேஞ்சில் இருக்கணும்? ப்ரெஷர் கேஜ் வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா 1.5 to 4 டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும். மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 2 பிஜி, அதாவது கீழே ஒன்று மேலே ஒன்று கொடுக்கணும். இந்த 2 இடத்துலையும் தான் நீங்கள் வந்து பிஜியை செட் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த ப்ரெஷரை வந்து ப்ரெஷரை வந்து பார்க்க முடியும். இந்த ப்ரெஷர் கேஜ் வந்து பார்த்திங்கன்னா கேலிப்ரேட் பண்ண ப்ரெஷர் கேஜாக இருக்கணும். அதோட ரேஞ்சு 1.5 to 4 டைம்ஸ் வந்து ஹைட்ரோ டெஸ்ட் ப்ரெஷரோட அதிகமாக இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஹோஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ். இந்த ஹோஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட் பைப் ஃபிட்டிங்காக இருக்கணும். டெம்பரரி பைப் ஃபிட்டிங்கில் நீங்கள் வந்து ரெடி பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து ஹோஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வேணும். ஹோஸு வந்து பார்த்திங்கன்னா புது ஹோஸாக இருக்கணும். அந்த ஹோஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு சர்டிஃபிகேட் இருக்கும். ஒவ்வொரு புது ஹோஸ் வாங்கினீங்கனாலும் அதில் வந்து சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ணி வருவான். அந்த அட்டாச்மெண்ட் அந்த சர்டிஃபிகேட் இல்லாட்டினா உங்களுக்கு வந்து அதில் டேக் இருக்கும். அந்த டேக் வந்து மஸ்ட்டாக இருக்கணும். இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோஸுக்குள்ளே செக் பண்ணுறது. அப்போ அந்த டேக்கில் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பான்னா அந்த ஹோஸை வந்து எத்தனை கேஜியில் வந்து ஹைட்ரோ டெஸ்ட் பண்ணியிருக்காங்க சொன்ன டீட்டெயில்ஸ் வந்து அந்த டேக்கில் வந்து பஞ்ச் பண்ணியிருப்பான். ஓகேங்களா? இது வந்து எவ்வளோ நாள் இதுக்கு டியூ டேட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதையும் அதில் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஓகேயாக இருக்கக்கூடிய பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த ஃபிட்டிங்ஸ் அண்ட் ஹோஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். இது வந்து மெயினாக வந்து ஹோஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸுக்குள்ளது. ஃபிட்டிங்ஸ்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து எல்போ, ரெடியூசரு, இல்லைன்னா உங்களுக்கு வந்து நிப்பிளு, அப்புறம் கப்ளிங்கு, வால்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஷெட்யூல்ஸில் இருக்கக்கூடியதான் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு வந்து டெம்பரரி ஜுகாடு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ஒரு ஹைட்ரோ டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஹைட்ரோ டெஸ்ட்டே பண்ண முடியும். சொன்ன உடனே போய்ட்டு நம்மளுக்கு வந்து ஃபீல்டில் வந்து ஹைட்ரோ டெஸ்ட்லாம் பண்ண முடியாது. இது ஹைட்ரோ டெஸ்ட் பண்ணணுன்னா நம்ம வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணி இது எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணால் தான் ஃபீல்டில் போய்ட்டு நம்மளுடைய ஜாப் வந்து எக்ஸிக்யூஷன் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.